ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शांति मंत्रम बृहदारण्यकोपनिषत् भगवद्गीता ध्यान श्लोक। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सः सुधी भोक्ता दोक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்யம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம்னு சொன்னேன். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். அதாவது சாதகனுக்கு வேண்டிய பொருள்களை பகவான் தருகிறார். அது தீர்ந்து போகும். ஏன்னா எந்த பொருளும் கொஞ்ச நாளுக்கு தான் இருக்கும், அவன் தீர்ந்து போயிடும். அதை மீண்டும் வேணும் என்று சொல்லும் பொழுது தருவார். அதை பாதுகாக்கவும் செய்வார். ஏன்னா கொண்டு வச்சுட்டு அதை பாதுகாக்காமல் இருந்தோம்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிடைக்காது. அதனால் பாதுகாப்பதும் செய்வது பகவானுடைய இது. அதாவது பகவானே கொண்டு தருகிறார், அதை பாதுகாக்கவும் செய்கிறார் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பகவான் சொல்கிறார். அதாவது காரணம் என்னவென்றால், இந்த நிஷ்காம பக்தன் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை அடைய முயற்சி செய்ய மாட்டான். அதே நேரத்தில் அந்த பொருளை பாதுகாத்து கொள்ளவும் தெரியாதவனுக்கு. ஏனென்றால் அந்த நேரத்தை அவன் முழுவதுமாக பகவானை அடைய வேண்டும் என்பதற்காக உபயோகிக்கிறான். ஸோ ஆகவே அந்த பக்தனுக்காக இந்த வேலையை அதை கொண்டு கொடுப்பது, அது யோகம், அதுக்கப்புறம் க்ஷேமம், அதை பாதுகாக்கவும் அதை பாதுகாப்பேன் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் உறுதிமொழி கொடுக்கிறார். யாருக்கு? என்னையே நினைத்து கொண்டு, பகவான் சொல்கிறார், என்னையே நினைத்து கொண்டு இருக்கும் நிஷ்காம பக்தனுக்கு நானே பொருளை அடையச் செய்து அதை பாதுகாக்கவும் செய்கிறேன் என்றார். இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்படி தான் ஒரு பிராமணர், ஒரு கதை இது. அந்த பிராமணர் மிக ஏழையானவர். அந்த காலத்திலெல்லாம் பிராமணர்கள் அத்தியாபனம், அவர்கள் கற்பார்கள், கற்பிப்பார்கள், அதுதான் அவங்களுடைய வேலை. இவர் என்ன செய்கிறார்னா, பகவத்கீதைக்கு அது விளக்கம் எழுதுகிறார். அந்த காலத்தில் ப்ரெஸ் எல்லாம் கிடையாதுனால அவர் கையிலேயே எழுதுவார். இப்படி எழுதி மற்றவங்களுக்கு கொடுப்பார். அதன் மூலமாக அவருக்கு பணம் கிடைக்கும். பிக்ஷையும் எடுப்பார். அவர் ஒரு 1-2 குழந்தையும் இருக்குது. மிகவும் ஏழையான பிராமணன். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த 22வது ஸ்லோகம் படிக்கும் பொழுது அவர் எப்படி அவர் தோணுச்சின்னு தெரியல, இந்த யோகக்ஷேமம் வகாம்யகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவருக்கு இந்த வகாம்யகம்ங்கிற வார்த்தை பிடிக்கல. இந்த சென்ஸ், பகவான் ஜெகதீஸ்வரன், அவருக்கு கீழே எத்தனையோ தேவதைகள்லாம் இருக்காங்க. அதைத்தான் நம்ம இதை பார்த்தோம் சென்ற ஸ்லோகத்தில். தேதம் புக்த்வா சொர்க்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் விஷந்தி. ஏன்னா நிறைய தேவதைகள் எல்லாம் இருக்காங்க. அந்த தேவதைகள்லாம் இருக்கும்போது இவர் ஏன் இதெல்லாம் செய்யணும்? வகாமியகம்னா ஐ ஆம் கேரியிங் ஃபார் த டிவோட்டி. நானே எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு செல்கிறேன், அவருக்கு வேண்டிய பொருள்களை தூக்கி கொண்டு. வகாமியகம்னா அதன் பொருள் ஐ ஆம் பேரிங், ஐ ஆம் கேரியிங் ஃபார் மை டிவோட்டிஸ். இப்போ இந்த வார்த்தை அவருக்கு என்னடா அது, பகவானே இதெல்லாம் செய்வாரா? அவருக்கு எத்தனையோ
சேவகர்கள் தேவதைகள் அவருக்கு கீழே இருக்காங்க. அக்னி பகவான், வருண பகவான் எல்லாரும் இருக்காங்க, எத்தனையோ தேவதைகள் இருக்காங்க. எதுக்கு இவர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை வியாச பகவான் ஏதோ தப்பு பண்ணிட்டாரோ, அவர் எழுதுனது சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த வகாம்யகமை கட் பண்ணிவிட்டு ததாம்யகம்னு போட்டார். ததாம்யம்னா கொடுக்குறேன்னா நான் கொடுக்குறேன், ஆனால் என்னுடைய வேலைக்கார் கொண்டு வந்து கொடுப்பான் அவங்களுக்கு. அப்படி அதாவது எப்படியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ததாம்யகம் அப்படின்னு அவர் மாற்றி எழுதிடுறாரு. மாற்றி எழுதிட்டு அன்றைக்கி அவருக்கு இந்த வார்த்தையை வந்து எழுதிட்டு ரொம்ப இதாக வந்து பிக்ஷைக்காக போகிறாரு. மதிய நேரம் பிக்ஷைக்காக போகும் பொழுது 2 பாலகர்கள், 8 வயது நிறைந்த பாலகர்கள் நிறைய பலசரக்கு சாமான்களை எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அவர் பிக்ஷைக்கு போயிட்டார். எல்லாத்தையும் தூக்கிட்டு அவருடைய அந்த பிராமணருடைய வீட்டுக்கு போகிறாங்க. கதவு தட்டின உடனே அந்த மனைவி வர்றா. வந்துட்டு, யாருப்பா நீங்கள்? 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ரொம்ப 8 வயது குழந்தைகள், 8-9 வயது குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இது அப்படிங்க. இல்லை, உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பணக்காரர் கோடீஸ்வரன் உங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய மளிகை சாமான்லாம் கொடுத்து விட்ருக்காரு, அதை நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூக்கிட்டு வந்து, சரிப்பா நீ அந்த இது இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் பக்கத்தில் அதை இறக்க சொல்லுங்க. இறக்கும்போது அந்த பாலகன் ஒருத்தனுடைய முதுகில் வந்து ஒரு சிராய்ப்பு இருக்குது, அடிபட்ட மாதிரி சிராய்ப்பு. என்னப்பா இது, ஏன் இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னா, உங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணது இது அப்படின்னு. என்ன எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவராச்சே, அவர் இந்த மாதிரி யாரையுமே எந்த துயரும் பண்ண மாட்டார். இல்லை அவர் தான் பண்ணார் அப்படின்னு சொன்னார். சரி நீங்கள் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க, பாவம் சின்ன குழந்தைங்க வேறு இருக்கீங்க, அது வேறு உனக்கு அடிபட்டுருக்கு, நான் வந்து இந்த நீ அடிபட்ட இடத்துக்கு மருந்து போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் உனக்கு நல்லா சமைச்சு தரேன், நான் ஏதோ நிறைய பலகாரங்கள்லாம் செஞ்சு தரேன் உனக்கு, இரு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை உங்கள் வீட்டுக்காரர் வந்தாருன்னா என்னை அடிச்சிடுவார், அதனால் நான் வந்து நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டாங்க அந்த 2 பேரும். அப்புறம் வீட்டுக்கு அவர் அந்த பிராமணன் பிக்ஷைக்கு போனார். அன்றைக்கி ஒன்றுமே கிடைக்கல, ரொம்ப டயர்டாக வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து ரொம்ப இதுன்ட்டு, இன்றைக்கி என்னடா இது பிக்ஷை இன்றைக்கி கிடைக்கல, இன்றைக்கி நமக்கு இதுதான் பட்னி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வீட்டுக்காரம்மா அந்த அவங்க மனைவி வந்தவங்க, வாங்க என்ன நீங்கள் என்ன ஒரு மாதிரி சோர்ந்துருக்கீங்க? இல்லைம்மா இன்றைக்கி ஒன்றும் பிக்ஷை கிடைக்கல அப்படின்னு. கிடைக்கலையா? என்ன நீங்கள் சொல்லி தான் இந்த இவ்வளோ பலசரக்கு வந்து இறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்க. அப்படியா? யார்? 2 பசங்க வந்தாங்க, ஏன் நீங்கள் இப்படி அந்த குழந்தைய அடிச்சிங்க? அவங்க முதுகில் வந்து ஒரு இது இருக்குது, சிராய்ப்பு இருக்குது, அது நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் இந்த பிராமணனுக்கு புரியுது, நான் அந்த வகாம்யகம்ங்கிறத அடித்தேன் பார்த்தீங்களா, அதுதான் அந்த கோடு. வகாம்யகம்னா நானே என்னுடைய பக்தனுக்காக எடுத்துக்கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத ததாம்யகம் அப்படின்னு சொன்னேன். அவர் அந்த கிருஷ்ணரே, அதாவது அதில் வந்து ஒரு கிருஷ்ணரும் பலராமனும் தான் அந்த வீட்டுக்கு வந்தது, தானே தூக்கி கொண்டு வந்திருக்குங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாரு. இதை நீ அடித்தது தவறு, நீ அடிச்சிட்ட, ஆனால் அடித்தது தவறு, நான் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இதை பார்த்த இது இந்த நடந்த விஷயத்தை அந்த அன்னை மனைவி சொன்ன உடனே இவருக்கு கண்ணெல்லாம் தண்ணி வருது. நீ பாக்கியசாலி, இவ்வளவு காலம் நான் வந்து எனக்கு காட்சி கிடைக்கல, உனக்கு காட்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்தது சாட்சாத் கிருஷ்ண பகவானும் பலராமனும் தான். அதனால் உடனே அது தான் திருத்தியது, மீண்டும் வகாம்யகம் ததாம்யகம்ங்கிறத கட் பண்ணிவிட்டு வகாம்யகம்னு போகிறாரு. ஸோ வகாம்யகம் அப்படிங்கும்போது நானே என்னுடைய பக்தனுக்கு, யாருக்கு? நிஷ்காம பக்தனுக்கு. அந்த நிஷ்காம பக்தனுக்கு பொருள் ஈட்ட தெரியும், ஆனாலும் அவன் முழு நேரமும் எனக்காக என்னையே சிந்தித்து கொண்டிருக்கிறான், அதனால் அவனுக்கு நானே எடுத்துக்கொண்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான சாரம். நிறைய கதைகள் இருக்குது இந்த ஸ்லோகத்தில், நிறைய நம்ம பகவான் ராமகிருஷ்ணனுடைய நேரடி சீடர்களுடைய கதையே நிறைய இருக்குது இதில். அதனால் இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், ஈஸியாக மனப்பாடம் பண்ணக்கூடிய ஸ்லோகம். அதனால் நம்ம வந்து இதை மீண்டும் மீண்டும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் சிந்திக்க வேண்டியது. முதல் வார்த்தை என்ன? அனன்யகா. அனன்யகனா இந்த வார்த்தை பொருள் என்னன்னா, எந்த
பிளவும் இல்லாமல், எந்த வேறுபாடும் இல்லாமல், ஏகம் என்ற ஒரு அர்த்தம். விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தனா அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்கிறார். நீ இந்த மனசையெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு பிடிச்சி விவசாயம்னு பல இடத்துக்கு கொண்டு போகாத, ஏகேக இன்னும் ஒன்று ஆக்கு. அதே மாதிரி தான் இந்த நிஷ்காம பக்தன் தன்னுடைய மனதை ஒன்றாக்கி, அதாவது எந்த பிளவும் இல்லாத அந்த பக்தன், அதை தான் ஏகம் அப்படின்னு சொல்லி அதன் பொருள். இந்த அனன்யனா ஏகம், அந்யன்னா வேறுபாடுகளோடு உள்ளது, அனன்யனா எந்த வேறுபாடும் இல்லாமல் இருக்கின்ற அந்த நிஷ்காம பக்தன் அனன்ய பக்தன் அப்படின்னு பொருள். இறைவனை தவிர வேறு எந்த லட்சியமும் அவர்களுக்கு இல்லை. அவர்களுடைய சாத்தியம்னா லட்சியம், சத்தியமும் லட்சியம்னு ஒன்று தான். அவர்களுக்கு பகவானை தவிர வேறு எந்த லட்சியமும் இல்லை. இவர்கள் எதையெல்லாம் அடைகிறார்களோ அவைகளெல்லாம் சாதனைகள் என்று நினைக்கிறார்கள். அதாவது இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்ய வேண்டியதில்லை. எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா பகவானை அடையணும், அவ்வளோதான். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா எதுக்கு நடந்து போகிறோம், காரில் வரும், பஸ்ஸில் போகிறோம். அப்போ நடந்து போகின்றதும் பகவானை அடைவதற்காகத்தான் போகிறேன் அப்படிங்கிற தான் செய்கின்ற ஒவ்வொரு வேலையையும் ஒரு சாதனையாக எடுத்துக்கொண்டு அந்த சாதனையிட பலனாக அந்த சாத்தியமாக்கி பகவானை அடைவது தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு நிஷ்காம பக்தன். அவர்கள் வேலை செய்தாலும் அந்த வேலை பகவானுக்காக என்பது எப்படி சரியாகும் என்று நம்ம நினைக்கலாம். ஏன்னா ஒரு வேலை செய்யணும், அந்த வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். எதுக்கு? நான் பகவானை அடைவதற்காக எனக்கு சிறு ஊதியம், அதை நான் அதை பகவானுடைய அடைவதற்காக நான் செலவு செய்வேன். அதனால் சாதனை சாத்தியம் ரெண்டுமே ஒரே இது. அவருடைய ஒரே லட்சியம் பகவானை அடைவது தான். அதான் அனன்யா, பிளவுபடாத, ஒருமித்த, ஏகம் அப்படின்னு சொல்லி. அவருடைய மனதில் பல லட்சியமாக, அதாவது அவர்களுடைய மனதில் பல லட்சியமாக எந்த பிளவும் இல்லாமல் ஒரே ஒரு லட்சியம்தான். வேறு எந்த லட்சியம் இல்லை. ஆனால் நம்மில் பல பேர் எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஏகப்பட்ட பகுசாக அனந்தாட்சி அப்படின்னு சொல்லி நிறைய, பகுசாகனா நிறைய கிளைகள் உள்ள ஒரு மரமாக நம்முடைய மனம் இருக்கிறது. இது இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஷாப்பிங் போகிறதுக்கு என்ன ஒரு லிஸ்ட்டே போடுவோம், என்னென்ன. ஸோ அது மாதிரி இந்த உலகியலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எத்தனையோ பொருள்களில் ஒரு பொருள் பகவானாக இருப்பாங்க அவங்க. அதனால் இது ஏக பக்தி கிடையாது, அது நிஷ்காம பக்தி கிடையாது, ஷாப்பிங் போகிற மாதிரி கிடையாது. ஏன்னா ஷாப்பிங் போகிறதுக்கு பல லட்சியம் இருக்குது, லிஸ்ட்டில் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த அனன்ய பக்தன் எத்தனையோ பொருள்கள் பயன்படுத்தினாலும் அவனுக்கு வேண்டியது என்ன, அவருடைய முயற்சி என்ன என்றால் பகவானை அடைவது. இந்த ஒரே ஒரு லட்சியம் தான். தான் காரில் போவான், சைக்கிளில் போவான், எதில் வேணும் போவான், ஆனால் லட்சியம் இறைவன் தான். ஈஸ்வரனை தவிர வேறு லட்சியம் இல்லாதவன் அனன்யாஹா அப்படின்னு சொல்லிப்பார். இந்த வார்த்தை மிக முக்கியமானது. இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் பகவான் உறுதிமொழி கொடுக்கிறார். என்ன உறுதிமொழி கொடுக்கிறார்? யோகக்ஷேமம் பகாமியகம். உறுதிமொழி பகவான் செய்தால் இனி அது அப்போ. அதனால் நம்ம சில பேர் நினைப்போம், பகவானுக்கு பக்தி செஞ்சாச்சு, இனி எல்லாமே பகவான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுக்காக நம்ம சோறுக்காக நம்ம இது பண்ணோம்னா அது பக்தி கிடையாது. இது கிடையாது. அவன் இறைவனுக்காக மட்டும்தான் இவன். இப்படி ஏக பக்தி விரதமாக இருந்து என்னை லட்சியமாக கொண்ட பக்தனுக்கு பகவான் கொடுக்கின்ற உறுதிமொழி, அதைத்தான் யோகக்ஷேமம். மற்றவர்கள்லாம் தங்கள் உழைப்பிலிருந்து தான் யோகக்ஷேமம் அடையணும். ஆனால் இந்த பக்தன் பகவானே தன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் பார்த்துக்கணும். இது முதல் பொருள். இந்த அனன்ய பக்தனுக்கு ரெண்டாவது பொருள் என்னன்னா, அனன்யா என்பதற்கு சாதனை சாத்தியம் ஏகம். அதுதான் நம்ம ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. சாதனை சாத்தியம் ஏகம். லட்சியத்தை அடையக்கூடிய வழி ரெண்டும் ஒன்று தான். லட்சியம் அடையக்கூடிய வழி ரெண்டும் ஒன்றாக யார் இருக்கிறானோ அவருக்கு அனன்ய பக்தன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் சொல்லப்படுகிறது. பகவானே சாத்தியம், பகவானே சாதனை.
அதாவது வழியும் லட்சியமும் ஒன்றாக இருப்பவன், சாதனை சாத்தியம் ஒன்றாக இருப்பவன். இப்படி இங்கே சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், பல பேர் மோட்சம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சில பேர் நிரீஸ்வரவாதியாக இருக்கிறார்கள். நிரீஸ்வரவாதின்னா ஈஸ்வரன் இல்லை என்று சொல்பவர்கள், பகவான் கிடையாது என்று சொல்பவர்கள். ஆனால் மோட்சம் லட்சியமாக இருக்கும். அது எப்படி என்றால், தான் பின்பற்றக்கூடிய யோகத்திலேயே மோட்சத்தை அடைந்து விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கர்மயோகம் செய்கிறேன், அந்த கர்மயோகத்திலேயே நான் மோட்சம் அடைந்து விடுவேன், எனக்கு ஈஸ்வரன் அப்படிங்கிற கான்செப்டே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறார்கள். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாக யஜ்யங்கள், இந்த பூர்வ மீமாம்சா அப்படின்னு சொல்லி ஒரு இது ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, யாக யஜ்யங்கள் செய்வாங்க. யாக யஜ்யங்கள்னால் அந்த கர்மகாண்டத்தினுடைய முதல் பகுதியை வைத்துக்கொண்டு அவர்கள் இருக்கிறவர்கள். அந்த யாக யஜ்யமே லட்சியம். அதாவது அந்த யாக யஜ்யத்தை வைத்துக்கொண்டே இறைவனை அடைந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறது பூர்வ மீமாம்சா. ஆனால் இந்த அனன்ய பக்தன் பகவானையே சாதனையாக, பகவானையே சாத்தியமாக, இந்த ரெண்டையும் கொண்டு வந்து, இதுதான் ரெண்டாவது பொருள். மூணாவது பொருள், இந்த பொருள் தான் சங்கரர் அவர் பகவத்கீதையில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சாதகன், சாதனை, சாத்தியம் மூன்றும் ஒன்றாக இருப்பவன் தான் அனன்ய பக்தன். அப்படின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சாதகன் என்றால் அந்த பக்தன். இப்போ நான் சாதகன் அப்படின்னா நான் செல்கின்ற வழி, நான் அடையக்கூடிய லட்சியம், அந்த வழியின் வழியாக சென்று அந்த லட்சியத்தை அடைவேன். இந்த மூணு ஒன்றா யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் அனன்ய பக்தன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாரு. ஸோ ஈஸ்வரன் அப்போ அந்த சாதகனுக்கு அத்வைத பக்தின்னு சொல்லலாம். அது சாதகன், நான் செல்கின்ற பாதை, பகவான், மூணும் வேறாக இல்லை, ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறவன் சாதகன், சாதனை, சாத்தியம், இந்த மூணும் யாருக்கு ஒன்றாக இருக்கிறதோ அவன்தான் அனன்யன் என்று சொல்கிறார். ஸோ இதுவரை நம்ம மூணு பொருள் பார்த்தோம் அனன்யன் என்பதற்கு. முதல் பொருள் பிளவு இல்லாத ஏக அப்படின்னு ஒரே ஒரு இதில் இருக்கிறது. 2 சாதனை, சாத்தியம், ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. மூணாவது சாதகன், சாதனை, சாத்தியம், இந்த மூன்றும் யாருக்கு ஒன்றாக இருக்கிறதோ அவர்கள் தான் அனானி. இந்த அர்த்தத்தை தான் சங்கரர் அவருடைய பகவத்கீதை வியாக்கியானத்தை சொல்கிறார், பொருள் எடுத்திருக்கார். இனி அடுத்த சொல் மாம் சிந்தயந்த, அனன்யா சிந்தயந்தோ மாம்னு வருது. இந்த மாம் முன்னாடி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மாம் அப்படிங்கிறது ஈஸ்வர ஸ்வரூபமான என்னை, கிருஷ்ணரை சொல்லலை இங்கே. ஈஸ்வர ஸ்வரூபமான என்னைன்னா அந்த எல்லா அரூபமான ஈஸ்வரன்னா அரூபமற்ற நிர்குண பிரம்மன் அப்படிங்கிறத சொல்கிறார். ஈஸ்வர ஸ்வரூபமான என்னை சிந்தையாக, சிந்தித்து கொண்டு இருப்பவர்கள். சிந்தையந்தா என்றால் அந்த பக்தன் தங்களுடைய முழு காலத்தை ஈஸ்வரன் அடைவதற்காக பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல திடீர்னு ஏன் காலத்தை சொல்கிறோம் அப்படின்னா, டைம் இஸ் மணி, டைம் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ நான் 5 வருஷத்தில் இவ்வளோ சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டைம் இஸ் மணி. இந்த பக்தன் தன்னுடைய முழு காலத்தையும் முழு நேரத்தையும் ஈஸ்வரனை அறிய பயன்படுத்துகிறான். மாம் சிந்தயந்த, அவர்களுடைய மனது முழுவதும் பகவானை அறிவதிலேயே அவரிடையே அர்ப்பணித்திருக்கிறது. இதில் காலம் மட்டும் கிடையாது, அந்த பக்தனுடைய மனம், அந்த பக்தனுடைய புத்தி, அந்த பக்தனுடைய முழு வாழ்க்கை, இதை எல்லாமே அர்ப்பணித்திருக்கான். அந்த புத்தி, பொதுவாக நமக்கு புத்தி இருக்குது, அந்த புத்தி எதுக்கு வேணாலும் நமக்கு யூஸ் பண்ணலாம், நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த பக்தன், அனன்ய பக்தன், பகவானை அறிய வேண்டும் என்பதற்கு மட்டுமே பயன்படுத்துகிறான். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் மூன்றும் வேணும் என்று பயன்படுத்தவில்லை. தங்களுடைய மனம், புத்தி, வாழ்க்கை, நேரம் மூன்றுமே தேவையான உணவோ, உடையோ, இருப்பிடத்துக்கோ பயன்படுத்தவில்லை.
அதனால் பகவான் சொல்கிறார், அவர்களுக்கு நான் உதவுகிறேன். பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடந்தது நீங்கள் பார்த்துருக்கலாம். பகவான் ராமகிருஷ்ணர் இது தட்சிணேஸ்வரத்துக்கு வரும்போது முதல் 14 வருடம் அவர் காளி கோயிலில் அர்ச்சகராக நியமித்த பிறகு, அவர் அன்னையினுடைய தரிசனம் கிடைத்த பிறகு, அவருடைய அவருக்கு வேண்டிய பொருளை கொடுக்கறது யார் அப்படின்னா மத்ருபாபு, ராணி ராசமணியோடைய மருமகன். அதுக்கப்புறம் யதுமல்லி, அதுக்கப்புறம் சுரேஷ் சந்திர மிஸ்ரா. ஆக இந்த 3 பேரும் பகவான் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் பகவானுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் யார் அவங்க கொடுத்தாங்களா? அன்னையோடைய வழியில் அவங்க கொடுக்க வச்சுருக்காங்க. யோகக்ஷேமம் வகாமியகம் என்ற ஸ்லோகத்துக்கு பொருள் மீண்டும் ஒரு முறை புது வியாக்கியானமாக கொடுத்த பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா, இந்த யோகக்ஷேமங்கிறது எவ்வளவு உண்மையானது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அந்த பகவத்கீதை, கிருஷ்ணர் சொன்ன அந்த அசூரன்ஸு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் ப்ரூஃப் ஆகுது. அதைத்தான் நான் முதவே சொன்னேன். அதனால் அந்த பக்தன் எப்படி இருக்கிறான்? டோட்டல் கமிட்மெண்ட். மாம் சிந்தையந்தக அப்படி தான் நம்ம தனியாக இருந்தது. இது வரும்போது சிந்தையந்தோன்னு வரும். ஸோ முழுமையாக தங்களை பகவானை அறிய வேண்டும், அடைய வேண்டும் என்று தங்களை ஒப்படைத்து விட்டார்கள். இந்த அத்தியாயத்தினுடைய டைட்டில் நமக்கு ராஜவித்யா ராஜகுஹ்யம். ஸோ பாருங்கள், எப்படிப்பட்ட முழு மனதுடன் இருந்தால் மட்டும்தான் இந்த ராஜவித்யா என்ற இந்த உயர்ந்த ஞானத்தையும், ராஜகுஹ்யம் இந்த ரகசியம் பரம்பொருளை அறிவது எப்படி, இந்த ரகசியம் எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி முழு மனதை, முழு புத்தியை, முழு வாழ்க்கையை, முழு நேரத்தை இறைவன் பகவானுக்காக கொடுத்தால்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த வித்யை ரகசியத்தை அறிய முடியும். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை பர்யுபாசதே. பர்யுபாசதே என்றால் நிறைய பொருள் இருக்குது. வணங்குதல், வழிபடுதல், போற்றுதல், சரணடைதல், ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கலாங்க. அதே போல் அத்வைத ரீதியாக இந்த அனன்யன் என்ற பக்தன் இந்த பர்யுபாசதேக்கு எல்லா இடத்திலும், பர்யுபாசதே அந்த அனன்ய பக்தனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த அனன்ய பக்தன் பர்யுபாசதே அப்படின்னா வழிபடுகிறான். எப்படி வழிபடுகிறான் அப்படின்னா, பகவானையே எல்லா இடத்துலையும் பார்க்கிறான், வேறு எதையுமே பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வீட்டில் ஒரு திருடன் வந்தாலும் அதுலேயும் அந்த திருடன்லையும் பகவானை தான் பார்க்கிறான். இறைவனைத்தான் எல்லா இடத்துலையும் பார்க்கிறான். எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபமாகத்தான். அதுதான் உண்மை. ஏன்னா பகவான் என்ன சொல்லியிருக்காரு? நான் தான் உபாதான காரணமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்தில் ஜீவராசிகள் எதாக இருந்தாலும், மலை, ஆறு, காடு எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இதனால் இந்த அந்நிய பக்தன் அந்த இது தெரியாமல் எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்த்து கொண்டு இருக்கிறார். இதுதான் ஞானிகளுடைய லட்சியம், எல்லாவற்றிலும் பகவானை பார்ப்பது. இனி யோகக்ஷேமத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நிஷ்காம பக்தர்கள் இறைவனை அடைய வேண்டும் என்று முழு மனதை வைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். அப்படி முழு மனதை வைத்திருப்பவர்களுடைய வாழ்க்கை தேவை யார் சம்பாதிப்பார்? அவர் முழு வாழ்க்கையையும் தேவையான பொருட்களை சம்பாதிக்க முடியாது, சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? பகவான் கொடுப்பார். அவர்கள் சம்பாதிக்கணும், நான் இங்கே போகணும் அங்கே போகணுங்கிற கிடையாது. அவருடைய காலத்தையும் செலவிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஏக மனதோடு, முழு மனதோடு இறைவனிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அந்த சம்பாதிக்கணுங்கிற அவசியமும் அவங்களுக்கு இல்லை, அதற்கான முயற்சியும் அவருக்கு தேவையில்லை, அவசியமே இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு அடிப்படை தேவை பொருளை அடைய, அதை பாதுகாக்க அந்த காலத்தையோ முயற்சியோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அவர்களுடைய அடிப்படை தேவைகளையும் அந்த அடிப்படை தேவைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமும், அதுக்கான காலத்தையும் முயற்சியையும் அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட சுவாமி விவேகானந்தர் வந்தார். சுவாமி விவேகானந்தர் திடீரென்று அவருடைய தந்தையார் இறந்து விடுகிறார்.
வீட்டில் வறுமை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே பணம் இல்லை, சாப்பாடு சோறு இல்லை, அரிசி இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் என்னமோ எப்படி அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்ட் பிரைன், வெரி ஷார்ப் பிரைன், அவருக்கே வேலை கிடைக்கல அந்த நேரத்தில். அப்போ கடைசி ரொம்ப கஷ்டப்பட்டு குருதேவர்கிட்ட வர்றாரு. குருதேவர்கிட்ட உங்களுக்கு தெரியும் இந்த கதையெல்லாம். குருதேவர்கிட்ட வந்து நீங்கள் அன்னையாரிடம் எனக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சொல்லும் பொழுது அவர் சொல்லார், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நீ அன்னையாரை வந்து நம்பலை, சக்தியை நம்பலை, நீயே போய் பிரார்த்தனை பண்ணு, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அம்மாவுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் போகிறாரு, சுவாமி விவேகானந்தர் போகிறாரு, சன்னதிக்கு முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ண முடிஞ்சது. அவருக்காக என்ன பண்ணதுன்னா, இவர் சுத்த பக்தியை கொடு, ஞானத்தை கொடுத்து தான் சொல்ல முடிஞ்சது தவிர எனக்கு வீட்டு தேவை கொடுன்னு சொல்ல முடியல, வைக்க மாட்டாங்க. ஆனால் அம்மாவுடைய கண்ட்ரோலில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோங்கிறத இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்கிறது, உலகத்தையே ஒரு உலுக்கிட்டு கலக்கிட்டு வந்தவர் அன்னையாருடைய சன்னதியின் முன்பு எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க முடியவில்லை. அப்படி ஒரு மைண்டு. ஏன்னா பிரகிருதியும் பரமாம் அபயாம் வரதாம். நம்முடைய உடல் மனம் யாரோடது? நம்மளது நம்ம நினச்சிக்கிறோம், கிடையாது. தட் இஸ் பிலாங்ஸ் டு தட் பரா அம்பிகாவுடையது. அப்படி அந்த சன்னதியில் போய் நின்னோன்னு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. திருப்பி குருதேவர்கிட்ட வர்றாரு. என்ன கேட்டியா நீ? இல்லை, கேட்க முடியல. என்னப்பா நீ இவ்வளவு இது பண்ணுற? சரி, மீண்டும் ஒரு முறை போய் கேடு. திருப்பியும் வர்றாரு. திருப்பி குருதேவர்கிட்ட வரும்பொழுது அந்த வீட்டில் கஷ்டம் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு இருக்குது. ஆனால் அன்னையார் முன்பு போனதுக்கப்புறம், பவதாரணி முன்பு நின்னதுக்கப்புறம் எதுவுமே கேட்க முடியல. சுத்த பக்தி கூட, ஞானத்தை கூட, இதை தான் கேட்குறாரு. இப்படியே 3 தடவை போகிறாரு. அப்போ நான் 4வது தடவை உன்னால் கேட்க முடியாது. காரணம், நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்துக்கு வந்தது நீ ஞானத்தை போதிப்பதற்காகத்தான். அதனால் பகவான் சொல்கிறாரு, உன்னுடைய அத்தியாவசிய தேவையான உணவு, உடை, இருப்பிடம், உனக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லி அப்போது அவர் சொல்கிறார். அதனால் அத்தியாவசிய தேவை பகவான் பார்த்து கொள்கிறார் அப்படிங்கிறத யோகக்ஷேமம், பகவான் யோகக்ஷேமம் நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இந்த இடத்துல கேரண்டி கொடுக்குறாரு. நான் கொடுக்கிறேன், நீ எப்பொழுது என்னையே நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, நினைத்து கொண்டு போய் உன்னுடைய அடிப்படை தேவைகளை நான் உனக்கு தருகிறேன். ஒரு ஈஸ்வர தத்துவத்தை அறிய வேண்டும் என்றால் அவனுடன், அதாவது பொதுவாக நம்ம வந்து இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஈஸ்வர தத்துவம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது நம்ம பகவத்கீதையில் படிக்கும்போது தெரியுது. அப்பேற்பட்ட ஈஸ்வர தத்துவத்தை அறிய வேண்டும் என்றால் அவனுடைய முழு மனதையும் முழு நேரத்தையும் அவன் அதில் செலுத்த வேண்டும். அப்போ தான் அவனுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவனுடைய அத்தியாவசிய தேவைகள் யார் பார்க்குறது? அவனுடைய தேவைகளுக்கு அவன் நேரத்தை செலவிடுகிறான். அவனுக்கு வேறு எதுவும் இல்லை. பிறகு அவனுக்கு நேரம் இருக்காது. அவன் தன்னுடைய யோகக்ஷேம, தன்னுடைய சாப்பாட்டுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் தன்னுடைய நேரத்தை செலவழித்தால் பகவானை தெரிஞ்சுக்கிறது எப்படி? அந்த நேரம் பத்தாது, கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு பார்ட் டைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பகவானுடைய பகவானுடைய தத்துவத்தை முழு நேரமும் முழு வாழ்க்கையையும் டெடிகேட் பண்ணணும். அப்போ கீதை கிளாஸ் கேட்குறவங்களாம் நினைக்கலாம், என்னடா இது இப்படியெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு. நிச்சயமாக முடியும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைக்கும். அந்த இது பலத்தை பகவான் நமக்கு தருவார். ஸோ பகவானுடைய தத்துவத்தை உணர நேரம் நமக்கு கிடைக்கும். எப்போ? முழு மனதையும் அதில் செலுத்தினால். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், எந்த ஒரு நாட்டிலையும் கலை, கலாச்சாரம், ஓவியம், இது மாதிரி கலைகள் சிறப்பாக இருக்கிறது என்றால் அந்த கலைக்காக, அந்த கலாச்சாரத்திற்காக ஒருவன் முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்திருப்பான். அது நம்ம பார்த்துருக்கோம் பல இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் இசையில் பார்த்து நமக்கு தெரியும், யார் எம்எஸ் சுப்புலட்சுமி, இப்படி மாதிரி இவங்க எப்படி தங்களுடைய முழு வாழ்க்கையும் அதுக்காக டிடெக்ட் பண்ணார். எத்தனையோ, எனக்கு சரியாக டக்குன்னு பேர் ஞாபகம், எத்தனையோ இசை ஞானிகள், அதிலேயே கரை கண்டவர்கள், ஆயிரக்கணக்கான ராகங்களை ஆலாபனை செய்தவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எப்படி அந்த கலைக்காக தன்னுடைய முழு நேரத்தையும், அதே மாதிரி தபலா, அதே மாதிரி எந்த வாத்தியம் எடுத்தாலும் சரி, இப்படி எந்த கலைகள் இருந்தாலும் சரி, சமஸ்கிருத இலக்கணம், இப்போ பாணினின்னு ஒன்று இருக்குது, பாணினி இலக்கண சமஸ்கிருத இலக்கணம் ஒன்று இருக்குது. அவர் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அதிலே அர்ப்பணித்தார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இது,
பாமதி அப்படிங்கிற ஒரு இலக்கண வியாக்கியானம் ஒருத்தர் பண்ணியிருக்கார். அந்த புத்தகத்தின் பேர் பாமதி. இந்த பாமதி எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு பெரிய பண்டிதர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இலக்கணத்துக்காக, சமஸ்கிருத இலக்கணத்துக்காக டெடிகேட் பண்ணிட்டார். அவர் சிறு வயதில் இருந்த, ஏன்னா இந்த பகவானை பற்றி ஒரு கலைக்காகவே தன்னுடைய சிறு வயதிலே டெடிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அப்போ பகவானை தெரிஞ்சு கொள்ளணும்னு நம்ம எப்படி டெடிகேட் இருக்கணும். அப்படி அந்த பிராமணர், அந்த அந்த சமஸ்கிருதத்தில் வித்வான் ஆனவர் பண்டிதர் மிகவும் தன்னுடைய முழு வாழ்க்கையும் அதில் அர்ப்பணித்தார். அவருக்கு திருமணம் செய்த வயதாகிவிட்டது. அப்போ திருமணம் செய்வதற்கு திருமணம் செஞ்சிடறாங்க. அங்கே அவருக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அவர் முழு நேரத்தையும் இதில் தானே பண்ணுறாரு. எப்படியே திருமணம் பண்ணிட்டாங்க, ஆனாலும் அவர் முழு நேரத்தை இந்த இலக்கணத்திலேயே செலுத்துகிறார். இப்படி பல காலம் உருண்டு போயிடுச்சு. ஒரு நாள் அவர் வியாக்கியானம் எழுதற்கு உட்காந்து இருக்கும்போது திடீர்னு இது போயிடுச்சு, கரண்ட்டு போயிடுச்சு. அல்லது ஏதோ மழையினால் அந்த இது ஆகிடுச்சு. அந்த காலத்தில் கரண்ட் எல்லாம் இல்லையே, அந்த விளக்கு ஒன்றும் இடிச்சிட்டு. ஸோ அந்த இரவு நேரம் அந்த விளக்கு அணைந்து போனோன்னே ஒரு அம்மா வந்து விளக்கு கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க. விளக்கு இல்லாமல் ஒரு பாவம் என்ன பண்ணுவான்னு நம்ம இவர் அந்த பண்டிதர் பார்த்துட்டு நீ யாருன்னு கேட்குறாரு. தன்னுடைய சொந்த மனைவியே நீ யாருன்னு கேட்குறாரு. அப்போது சொல்கிறாரு, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? காரணம் முழு மனதையும் நேரத்தையும் இதில் செலவழிச்சிட்டாரு. தன்னை மணந்த அந்த தன்னுடைய மனைவியை கூட ஞாபகம் இல்லை. நீங்கள் யாருன்னு கேட்டப்ப நான் தான் உங்களுடைய மனைவி, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இத்தனை திருமணமானது. ஓ, அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. அது ஆஹா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, இந்த இலக்கண வியாக்கியானத்துக்கு உன்னுடைய பேரே நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாமதி அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு வைக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, எப்படி ஒரு கலைக்காக, ஒரு இதுக்காக இவ்வளவு தன்னுடைய முழு வாழ்க்கையும் முழு நேரத்தையும் வேறு எதையுமே சிந்திக்காமல் இருக்கிறானோ, கலைக்காகவே இருக்கும் பொழுது, அப்போ பகவானை சிந்திக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்கும்? முழு மனதை ஒப்படைக்க வேண்டும். பகவானை அடைவதற்காக எந்த அளவு இருக்க வேண்டும் என்று பாருங்கள். நமக்கு இதிலேருந்து தெரியும், இந்த முழு நேரம் என்பது வாழ்க்கையின் கடைசி பகுதி கிடையாது. இளமையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக்க வேண்டும். ஏன்னா பகவான் ராமகிருஷ்ணன் இளமையிலே என்ன பண்ணார்? அவர் முழு நேரமும் இளமையிலேயே அவர் இருந்தார். நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்து காமித்தார். இப்படி பகவானை பற்றி அறிய அவருடைய முழு மனதையும் பகவானிடம் ஒப்படைக்க வேண்டும். அவனுடைய அடிப்படை தேவைகளை, உணவு, இருப்பிடம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை அவன் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை, சிந்திக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நான் வந்து ஐயோ நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி பில் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி வாங்குறதும், பால்காரன் வர வேண்டியது வரலையே அப்படின்னு நினைக்கிறதும். இப்போ பாருங்கள், இங்கே மடத்தில் கேஸ் புக் பண்ணி 3 நாள் ஆச்சு. நான் டெய்லி அதை பற்றி நினைக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி தான் வந்திருக்கான். ஏன்னா அவனுக்கு என்ன, அந்த வண்டி ஏதாவது இதாகிடுச்சா, ரிப்பேர் ஆகிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கான். இப்படி முழு நேரத்தை நான் எப்படி நினைக்க முடியுது? கேஸ் வரலன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். இங்கே நல்ல வேலை வந்துருச்சு. இப்படி மனம் அப்படி போயிடுச்சுன்னா அப்போ முழு மனது அங்கே இருக்காது, பகவான்கிட்ட இருக்காது. ஸோ ஒரு மனதை முழுவதுமாக பகவானிடம் வைப்பவனுக்குத்தான் அந்த அனன்யா அப்படின்னு சொன்னால், அப்படி எந்த சூழலாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பகவானை அறிய முடியும் என்று அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் ஒப்படைத்தவனுக்கு அவன் வாழ்க்கைக்கு தேவையான, அந்த பக்தனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான உடை, உணவு, இருப்பிடம், இதற்கான யோகக்ஷேமத்தை நான் தருகிறேன் என்று சொல்கிறார். அவனுடைய முழு காலம் உழைப்பு பகவானுக்காக செலவழிக்கிறான். இது செலவழிக்கிறான்னொடனே எனக்கு இன்னொரு இது ஞாபகம் வருது. பெங்காலில் ஒரு பெரிய தத்துவ பாடல்களை, அதாவது தத்துவ பாடல்கள் இறைவனுடைய தத்துவங்களை மிக சிறப்பாக எழுதியவர் ராம்பிரசாத். உங்களுக்கெல்லாம் தெரியும், ராம்பிரசாதுடைய காளி கீர்த்தன் வந்து உண்மையிலேயே அது ஒன்று டச்சிங்காக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எமோஷனல் இது வந்து வரும். எமோஷனல் ஃபீலிங் வந்து நம்முடைய மனதை டக்குன்னு அப்செட் பண்ணும். அதே நேரத்தில் அந்த எமோஷனல் விட்டாலும் டக்குன்னு கீழே போகும். அந்த காளி கீர்த்தன், ராம்பிரசாதுடைய காளி கீர்த்தன் பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அவர் என்ன பண்ணிடுறாரு, அவர் சின்ன வயசுலேயே காளி மேலே பக்தி, ஆனால் வாழ்க்கை இப்போ நடத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருமணமும் ஆகிடுது, 1-2 குழந்தைகளும் இருக்குது. அதனால் அவருக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியும். அதனால்
அவர் ஒரு இடத்துல போய் கணக்கு எழுதுறாரு. அந்த கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த கணக்கு எழுத அவரால் முடியாது, இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணார். கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவார்னா, அவர் அன்னையாரை பற்றி, அதாவது பவதாரணியை பற்றி இதை எழுத ஆரம்பிச்சிருவார். ஒவ்வொரு இதாக பாடல்களாக எழுத ஆரம்பிச்சிருவார். இப்படி இவருடைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட தன்னுடைய காளி கீர்த்தனில் அவர் எழுத ஆரம்பிச்சார். இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த மேலாளர் என்ன பண்ணுறாரு, இப்போ என்னடா எழுதுறான் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக காளி கீர்த்தன் எழுதுறாரு. அவருக்கு கோபம், ராம்பிரசாத் எப்படியான்னு துரத்தணுங்கிறது பார்க்குறாரு இவர். உடனே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முதலாளிகிட்ட போயிட்டு அந்த நோட்டை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே என்ன பாருங்கள், என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இங்கே வந்து அக்கௌண்ட்ஸு கணக்கு எழுத சொன்னால் இப்படி பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது, அந்த பணக்காரன், அதாவது அந்த ஜமீனும் ஒரு காளி பக்தன். இந்த காளி கீர்த்தனை பார்த்த உடனே அவர் கண்ணில் தண்ணி சார அவர் இப்படி ஒரு பக்தனாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு ராம்பிரசாத், நீ நாளையிலேருந்து இங்கே கணக்கு எழுத வர வேண்டாம், நீ வீட்டிலையே உட்காந்துரு, உனக்கு வேண்டிய உணவு, உடை, பணம் எல்லாமே நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி, அனன்ய பக்தா அப்படின்னு எப்படி இருக்கு பாருங்க, நீ எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அனன்ய யோகக்ஷேமம் எப்படி அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சின்ன இது, இப்போ மாடர்ன் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னதான் உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் கரை காணணும் அப்படின்னா பிஹெச்டி பண்ணணும். அந்த பிஹெச்டி பண்ணுறது சில பேர் ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த ரிசர்ச்சுக்கு வேண்டிய ஸ்டைஃபண்ட் யார் தருவா? கவர்மெண்ட் தருவாங்க. அவர் எந்த துறையில் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கான அந்த இது வந்து கவர்மெண்ட் அவருக்கு கொடுக்கும், இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஸ்டைஃபண்டு, இந்த யோகக்ஷேமம் அப்படின்னு சொல்லி, இந்த யோகக்ஷேமத்தை பார்த்து தான் இவங்கெல்லாம் ஸ்டைஃபண்டு ஆரம்பித்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். சில பேர் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நீ இந்த துறையிலே சிறந்து கரை காணணும் என்றால் உனக்கு அதாவது வேண்டிய அந்த உணவு, உடை, இருப்பிடம் அதுக்கு நான் தருவேன்னு சொல்கிற மாதிரி இந்த ஸ்டைஃபண்டு கொடுக்குறாங்க. ஆனால் பகவானை பற்றி அறிய வேண்டும் என்பதற்கு யார் ஸ்டைஃபண்டு தருவா? யாரும் ஸ்டைஃபண்டு தருவாங்க, பகவான் தான் கொடுக்கணும். அதை தான் சொல்கிறார், யோகக்ஷேமம் வகாமியகம், பகவானே கதி, அவரை அடைய முயற்சி செய்பவனுக்கு யாரும் கவர்மெண்ட்டு நமக்கு, அதுவும் குறிப்பாக இந்த கவர்மெண்ட்டு தரவே தராது. அப்படிப்பட்டவர்களுக்கு பகவானே யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம வந்து பிரம்மச்சாரிகள் குருகுலத்தில் சேருவாங்க. இந்த யோகக்ஷேமம் அதாவது யோகக்ஷேமம் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம அந்த பிரம்மச்சாரி வந்த புதுசில் அவனுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக குருகுலத்தில் அவருடைய குருநாதர் என்ன சொல்கிறாரு, ஒரு 6 மாதம் வச்சுட்டு அப்புறம் வந்து நீ யாத்திரைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யாத்திரை போகும்போது ஒரு 10 பைசா கையில் இருக்காது, எல்லாமே தன்னுடைய இதை தான் போகணும். அப்போ யாத்திரை பண்ணிட்டு பல க்ஷேத்திரங்களுக்கு போகும்போது நடந்தே போகணும். அதே மாதிரி அவருக்கு சாப்பாடு வந்து எங்கே சத்திரம், தங்கிறது இதில் தான் இருக்கும். சத்திரம், சாவடி அந்த மாதிரி தான் இருக்கும். சாப்பாடு வந்து இதில் தான் சாப்பாடு கிடைச்சதை சாப்பிடணும், பிக்ஷைக்கு தான் எடுக்கணும். இப்படி இருக்கும்போது தான் அந்த அனுபவத்தில் தான் பகவான் நம்மளை பார்த்து கொள்கிறார், யோகத்தை க்ஷேமத்தையும் பார்த்துக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு வரும். இல்லைன்னா இப்போ நமக்கெல்லாம் இங்கே மடத்தில், ராமகிருஷ்ண மடத்துலன்னா காலைல 7:30 மணிக்கு டிஃபன் கரெக்டாக பெல் அடிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம மதியம் 12:30 மணிக்கு இப்படின்னா நமக்கு சொகுசு இருக்கும்போது யோகக்ஷேமத்துக்கு அவ்வளோ இது வராது. ஆனால் பகவான் ராமகிருஷ்ணன் நேரடி சீடர்கள் பல பேருக்கு அந்த நல்ல அனுபவம் கிடைத்திருக்கிறது. ஏன்னா குருகுலத்தில் மடத்தில் கிடைக்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் இப்போ நமக்கான சிஸ்டமேட்டிக் ஆச்சு, நிறைய சேவைகள்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம வந்து யோகக்ஷேமம் பகவான் பார்ப்பார் அப்படின்ட்டு நமக்கு அதுக்காக நேரத்தை நிறுத்த முடியாது. காரணம் சேவைகள் நமக்கு அதிகமாகிடுச்சுனால அதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் நமக்கு இந்த இதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் குருகுலத்தில் அந்த வசதிகள் எல்லாம் இருந்தாலும் அந்த குரு தன்னுடைய சீடனை நீ போய் இதெல்லாம் பார்த்துட்டு வா, யாத்திரை பண்ணிட்டு வா அப்படிங்கும் போது அந்த யாத்திரை செல்லும்போது தான் அவனுக்கு நம்பிக்கை வரும், பகவான் நம்மளை பார்த்துக்கலாம். இதைத்தான் வந்து சுவாமி விவேகானந்தர் மேலை நாட்டுக்கு போகும்பொழுது உங்களுக்கு தெரியும், அது அவர் போகும்போது செப்டம்பர் மாதம் நடக்கிற அந்த சர்வ சமய மாநாட்டுக்கு ஜூலையிலே போயிடுறார்.
அமெரிக்காவில் எப்படி பணம் செலவாகுங்கிற தண்ணி மாதிரி செலவு ஆகும் அங்கே அப்படிங்கிறது, கையில் இருப்பெல்லாம் தீர்ந்து போச்சு. அப்புறம் என்ன பண்ணாருங்கிறத அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே எப்படி ஒரு திடமாக நான் என்னை இறைவன் பார்த்து கொள்கிறான் அப்படி நம்பிக்கையில் தான் பகவான் சுவாமி விவேகானந்தர் அங்கெல்லாம். அதாவது யோகக்ஷேமம் அவர் பார்த்துக்கிறாருங்கிற மாதிரி. கஷ்டம் வருது அவருக்கு, நான் போக மாட்டேன் இங்கே இருந்தாலும். எவ்வளவோ டார்ச்சர், எங்கே யார் யாரோ என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, அவர் சில என்னை இறைவன் பார்த்து கொள்கிறான் அப்படின்னா. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பகவான் ராமகிருஷ்ணர் பின்னாடி இருந்து பார்த்த மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. பகவான் மேல் அவர் முழு நம்பிக்கை, அவரையே சார்ந்து இருந்தார். பகவான் நானே யோகத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்கிறேன் என்கிறதுக்கு ஒரு முழு உதாரணமாக வருகிறார். அதே மாதிரி யார் ஒருவன் உணவுக்காக உழைக்காமல் பகவான் பார்த்து கொள்கிறார் என்று இருக்கிறானோ அவனுக்கு உணவெல்லாம் கொடுக்க மாட்டார். முழு மனதோடு உன்னைத்தான் அடைய வேண்டும் அப்படிங்கிறது இருக்கும்பொழுது தான் இது பகவான் வந்து அவர்களுக்கு யோகக்ஷேமத்தையும் தருகிறான். ஏன்னா யாருக்கு அந்த யோகக்ஷேமம் யாருக்கு தருவான் அப்படின்னா, அந்த சாதகன் அவன் நினைத்தால் 1 கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் அவன். ஆனால் அவன் அதுக்காக நேரத்தை செலவழிக்க விரும்பவில்லை. அவன் பகவானை அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு இதையோடு உழைக்கிறான். அதுக்காகத்தான் அவன் வந்து வேறு எதுவுமே செய்ய மாட்டான். அவன் அப்பேற்பட்டவனுக்கு பகவானே யோகக்ஷேமம் தருகிறேன். ஏன்னா அந்த கோடிக்கணக்கில் அவன் டைம் அவனுடைய நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால் அதுக்கெல்லாம் நான் பகவானை அடைவதற்காக முழு நேரத்தை அது மற்ற நேரமே இல்லை அவருக்கு அப்படின்னு. இப்போ இதுலேருந்து இந்த ஸ்லோகத்துலேருந்து முக்கியமாக பகவான் ஒரு விளிமியம், ஒரு வேல்யூஸ் நமக்கு தர்றாரு. என்ன வேல்யூ தர்றாருன்னா நம்பிக்கை. நம்பிக்கை என்ற ஒரு ட்ரஸ்ட், நம்பிக்கை அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துலன்னு வர. யார் என்னையே அனன்யா சிந்தையந்தோமாம் யோ ஜனாக பரிபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம். அப்பேற்பட்ட ஒரு நித்தியவனுக்கு நித்திய யுக்தானாம், என்னையே நினைத்து கொண்டிருக்கிறவனுக்கு, முழு நேரத்தையும் என் மேல் இருப்பவனுக்கும் அவனுக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் கேள்விப்பட்டேன். ஒரு துறவி, நன்கு படித்தவர், அவர் துறவரம் எடுத்துக்கொண்டார். ஆனால் அவர் மனதில் ஒரு ஆசை என்னென்னா, ஒரு 5 lakhs டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு. அப்போ அவரிடம் ஒருவர் வந்து கேட்டார், இன்னொரு துறவி கேட்டார், ஏன்னுப்பா நீ வந்து துறவரம் வாங்கிட்ட, நல்லா படிச்சிருக்க நீ, ஆனால் உனக்கு ஏன் இந்த ஆசை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், கூட இருக்கிறவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த யோகக்ஷேமத்தில் அந்த நம்பிக்கை வரல. யோகக்ஷேமம் பகாமியகம் என்று சொல்கிறார் பகவான். ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை, அந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கை வரல. காரணம், என்னுடைய மனது தூய்மை இல்லை. அந்த தூய்மை இல்லாத காரணத்தினால் பகவான் கொடுத்த அந்த அஷூரன்ஸ், அந்த கேரண்டி வந்து என்னால் நம்ப முடியவில்லை. அதனால தான் எனக்கு இது தைரியம் வரல, எனக்கு இன்னும் அந்த இதை சொல்ல தைரியம் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னொரு விஷயம், நான் வந்து ஒரு ஸ்கூலில் அதாவது ஒரு ஆண்டு விழாவுக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு ஆசிரியர் சொன்ன ஒரு சின்ன கதை. குழந்தைகளுடைய நம்பிக்கை எப்படி நான் அந்த அப்பேற்பட்ட நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி, ஒரு 1ஆம் ஆண்டு, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஆசிரியர், மாணவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, 1ஆம் ஆண்டு மாணவர்கள், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க உட்காந்துட்டு அவர் சொல்கிறாரு, நம்முடைய கிராமத்தில் ரொம்ப மழை இல்லை, ரொம்ப நாளாக மழை இல்லை, அதனால் பஞ்சமாக இருக்குது. நம்ம வந்து பகவான்கிட்ட இந்த ஊர் எல்லையில் இருக்கின்ற அந்த கோயிலில், மாரியம்மன் கோவிலில் நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து போய், இன்றைக்கி கிளாஸ்லாம் வேண்டாம், இன்றைக்கி நம்ம போய் பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் கொடுக்குறாரு. அந்த குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷம், ஓ அப்படின்னு சொல்லி தெரியுமில்ல உங்களுக்கு, வெளியே போனோம்னா குழந்தைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். அப்போது எல்லோரும் எழுந்திரிச்சு வெளியே வராங்க. வந்ததில் ஒரு குழந்தை வந்து ஓடி போய் கிளாஸ் ரூமுக்கு ஓடி போகிறான். ஏன்டா அவன் அப்படி ஓடி போகிறான் அப்படின்னா, அவனை எங்கே போகிறான்னு பார்த்தா நேராக கிளாஸ் ரூம் போனால் அவன்கிட்ட ஒரு கொடையை ஒன்று எடுத்துகிட்டு வரான். அப்புறம் சொல்கிறாரு, ஏன்பா நீ கொடையை எடுத்துகிட்டு வர்றேன்னா, நம்ம பிரார்த்தனைக்கு போகிறோம், அந்த பிரார்த்தனைக்கு போகும் பொழுது நிச்சயமாக மழை வந்துடும், மழை வரும்போது என்ன நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கொடைக்கலாம். இந்த ஆசிரியருக்கு கூட பிரார்த்தனை செய்கிறோன்னு தெரியுது, ஆனால்
மழை வருமானம் வரமான நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த குழந்தைக்கு எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக மழை வந்துடும், நம்ம பிரார்த்தனை பண்ணால் மழை வந்துடும், அப்போ மழை வந்தால் நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நான் குடை எடுத்து வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் சொன்னாங்க. எப்படி அந்த குழந்தையை போல நம்பிக்கை இந்த அனன்யா பக்தனுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த கதை மூலமாக எனக்கு புரிஞ்சுது. இதைத்தான் பகவான் சொல்றார், என்னை நம்புகிறவனுக்கு நான் அவருக்கு வேண்டிய யோகத்தையும் சேமத்தையும் நானே தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய அதாவது ஒருவனை நாம் நம்ப வேண்டும் என்றால், அதாவது என்னை ஒருவன் நம்ப வேண்டும் என்றால், என்னுடைய எளிமை, நான் எப்படிப்பட்ட வார்த்தைகள் நான் உபயோகிக்கிறேன், எப்படி என்னுடைய இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு நம்பிக்கை மற்றவங்க பண்ணுறோம். இப்போ என் மேலே நம்பிக்கை வேணாலும், நான் மற்றவர்களுக்கு நம்பிக்கை வரணும்னாலும் அவருடைய வார்த்தை, அவருடைய எளிமைகள்லாம் பார்த்து தான் வரணும். இப்படி தான் ஒரு நல்ல மனது உடையவர், ஒரு நல்ல பணக்காரர் ஒருத்தர் இருந்தார், நல்ல மனம் படைத்தவர். அவரிடம் யார் காவியை உடித்து கொண்டு யார் வந்தாலும் பணம் டொனேஷன் கேட்டால் கொடுத்துருவார். அதே மாதிரி கோவில் விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி, பணம் கேட்டால் பணம் கொடுத்துருவார். அந்த பணக்காரனுடைய மனைவி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து சொன்னார், நீங்கள் அறிவில்லாமல் தானம் செய்கிறீர்கள் என்று சொன்னார். அப்போது அதாவது அறிவில்லாமல் தானம் செய்கிறீர்கள் என்றதுக்கு என்னென்னா, தகுதியானவர்களுக்கு நீங்கள் தானம் செய்யவில்லை, இப்படி வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த பணக்காரன் சொன்ன பதில் என்னென்னா, எனக்கு அறிவில்லாமல் நான் தானம் செய்யவில்லை, பல பேருக்கு நான் அவருக்கே தெரியுது, அவரே சொல்கிறாரு, நான் கொடுக்கின்ற அந்த நன்கொடை சரியான காரணத்துக்கு போகவில்லை என்பது எனக்கு தெரியும். நான் ஏன் கொடுக்கிறேன் என்றால், தகுதியான ஒருவன் அதிலிருந்து தவறிவிடக்கூடாது, அதாவது தகுதியான ஒருவனுக்கு அது கிடைக்காமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, அதில் 9 பேருக்கு தகுதி இல்லை என்றாலும் ஒருவன் தகுதியுடையவனாக இருந்தால் அந்த பலனே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். 9 பேரில் ஒருவன் நல்லவனாக, ஏன்னா அந்த ஒருவன் அவன் என்னை நம்பி என்னை வந்துட்டான், நான் அவனுக்கு கொடுக்கலன்னா அதில் தான் பெரிய ஒரு இதான. 10 பேர் என்னை ஏமாற்றிட்டு 9 பேர் என்னை ஏமாற்றிட்டு போனவங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒருவன் நல்லவன் ஒருத்தன் என்னிட்ட ஏமாந்துட்டு போயிடக்கூடாது, அதனால தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. இதை இன்னொரு விஷயம், அன்னை சாரதா தேவி காசியில் இருந்தாங்க. காசி சேவாசிரமத்தில் ஒரு டிஸ்பென்சரி இருக்குது. அந்த டிஸ்பென்சரியில் நிறைய நோயாளிகள், அதாவது நிறைய பேர் வர்றாங்க. ஏன்னா அப்போல்லாம் ரொம்ப வசதி குறைவு தானே. சில பேர் பணத்தை உள்ளவங்க கூட வர்றாங்க, கொஞ்சம் பணக்காரங்க கூட அது இலவச மருந்தும் இலவச சிகிச்சையும் கொடுக்குற இடம். ஏழைகளுக்காகத்தான் அவங்க வச்சுருக்காங்க, சேவாசிரமம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க சில பணக்காரங்களும் வர்றாங்க. அப்போது அந்த சேவாசிரமத்தின் தலைவர் அன்னை சாரதைகிட்ட கேட்குறாங்க, அம்மா அந்த மாதிரி கொஞ்சம் வசதியானவங்க கூட வர்றாங்க, என்ன பண்ணுறதுமான்னு தெரியல அப்படிங்கிறான். இங்கே பார், அவன் கையை நீட்டு கேட்டால் கொடுத்துரு, அவன் இதெல்லாம் பார்க்காத நீ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது அவன் அதுக்கப்புறம் அதுக்கான இதை அவனே பார்த்துக்குவான் அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறது. அவன் கேட்குறான் அப்படின்னா அந்த நேரத்தில் அவன் நம்மை பொறுத்தவரை அவன் ஒரு ஏழை தான், அதனால் நீ கொடுத்துரு அப்படி சொல்லி. ஆகவே பகவான் சொல்கிறார், நம்பிக்கை தான் முக்கியம். சில நேரங்களில் நம்முடன் இருப்பவர்களுக்கு நமக்கு துரோகம், நம்ம கூடவே இருக்கவங்க நம்ம துரோகம் செய்வாங்க, அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. நம்பிக்கை நமக்கு எப்பொழுது வரும் என்றால், நாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை பாத்திரமாக இருந்தால் நம்மில் நமக்கு நம்பிக்கை வரும். அதாவது நாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை பாத்திரமாக இருந்தால்தான் நமக்கும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஒருத்தர் இருந்தாராம், அவர் எல்லா தன்னுடைய நண்பர்கள்ட்ட போய் புத்தகம் வாங்குவார், பணம் வாங்குவார், ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டார். அப்படி புத்தகத்தையும் நிறைய சேர்த்து வச்சுட்டாரு. அவர் மற்றவருக்கும் தரமாட்டார், யாராவது அவர்கிட்ட கேட்டால் அவர் தரமாட்டார். காரணம் என்னென்றால், அவர் மற்றவங்கள்ட்ட வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறனால, அந்த சம்ஸ்காரம் அவருக்கு இருக்கிறனால அவர் மற்றவருக்கு புத்தகங்களை கொடுக்க முடியாது, எப்போ கொடுக்கறதுக்கு தைரியமும் வராது. காரணம் என்னென்றால், அவன் வாங்கியவன் திரும்பி கொடுத்தால்தான் அவனுக்கு அந்த நம்பிக்கை வரும்.
ஆனால் சில மனிதர்களை நம்ம பார்த்தவுடன் நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பார்கள். பார்த்தவுடன் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. காரணம் ஆன்மீகமும் அதுவும் நம்பிக்கையும் அது ஒன்று சேர்ந்துருக்கும். இது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் மேலை நாட்டில் இருந்தார், தெரியும் உங்களுக்கு. ஒரு நாள் அமெரிக்காவில் ஏதோ ஒரு வீட்டில் தங்கியிருக்கும் பொழுது மாலை நேரம் ஒரு பார்க்கில் வந்து அவர் ஏதோ சிந்தனையில் வாக் பண்ணிகிட்ருக்காரு சுவாமி விவேகானந்தர். அந்த நேரத்தில் ஒரு இளம் பெண் தன்னுடைய 2 வயசு குழந்தை, 1.5 வயசு 2 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து, சுவாமிஜி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் திஸ் கிட், ஐ ஹாவ் சம் அர்ஜென்ட் ஒர்க் அப்படின்ட்டு போகிறான். அதாவது எனக்கு கொஞ்சம் வேலையாக, நான் ஒரு அர்ஜென்ட்டு வேலைக்கு இந்த குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். கேட்டோன்னு சுவாமிஜி, ஓகேம்மா, நீ விட்டுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன்னா. எப்படி பாருங்கள், சுவாமி விவேகானந்தர் இந்தியாவிலேருந்து போனவர் மேலை நாட்டுக்கு. அந்த அம்மாவுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது? அப்படி ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னா, அப்போது அவங்ககிட்ட அந்த ஒரு என்ன சொல்கிறது, விழுமியங்கள், அந்த ஆன்மீகம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் அந்த அம்மா அந்த நம்பிக்கை. ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்னன்னா, என்னை நம்பு, பகவான் சொல்கிறார், என்னை நம்பு, அப்படி நம்பினால் நான் யோகத்தையும் சேமத்தையும் உனக்கு தருகிறேன். பகவானை நம்புவது என்றால் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி வரும். ஒருவன் என்னிடத்தில் வந்து நான் உங்களை நம்புகிறேன் என்றேன், அதாவது ஒரு சும்மா உதாரணம் சொல்கிறேன், நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னா உடனே என்ன சொல்கிறாரு, சரி நீ என்னை நம்புற இல்லை, அப்போ ஒரு 500 ரூபா கடன் கொடு அப்படின்னு கேட்டான். அப்போது அதாவது நம்புகிறேன் அப்படின்னா உன்னுடைய வார்த்தையை நம்புகிறேன், நீ பணம் கேட்கக்கூடாது அதுக்காக. அப்போ பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்ண, நீ ஒரு இதில் இப்போ பேப்பரில் எழுதிய ஸ்டாம்ப் ஓட்டி நான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னால் தான் நான் உனக்கு கொடுப்பேன். நான் வார்த்தை நம்பிக்கை, பணம் வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, வார்த்தையிலே நம்பிக்கை, பணம் அப்படிங்கிறது வேற ஒரு இதாக போயிடுது. அதனால் நம்பிக்கை அப்படிங்கிறத வார்த்தையில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நம்பிக்கை என்றால் வார்த்தையை நம்புதல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம இந்த புராண கதைகள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா தசரதன் என்ன பண்ணுறாரு, கைகேயிக்கு 2 வரம் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த நம்பிக்கை, கண்டிப்பாக என்னுடைய கணவன் தசரதன் என்னுடைய அந்த வரத்தை அவர் கொடுப்பார் அப்படின்னு. ஆனால் அந்த மாடன் ராமாயணத்தில் இப்படி தான் 2 கைகேயி வந்து வரம் வரம் கொடுக்குறார் மாடன் ராமாயணத்தில். அந்த வரத்தை வாங்கிட்டு அந்த ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துற மாதிரி மாடன் இது. இப்போ சமயம் வரும்போது கைகேயி அந்த இதை பாருங்கள், நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க 3 வரம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த கையெழுத்தே நான் போடல, இது வந்து பரதன் போட்டாது அப்படின்ற மாதிரி. அதாவது எப்படின்னா இப்படி போகுது. அதுக்கப்புறம் இது ஒருத்தர் சொன்னது எனக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கைகேயி கோர்ட்டுக்கு போயிடுறான். கோர்ட்டுக்கு போகும்போது தசரதனை கூப்பிட்றாங்க. தசரதன் வர்றான். அப்போ தசரதன் சொல்கிறான், நான் இந்த நாட்டு ராஜா, எனக்கு நீ ஃபேவராக தீர்ப்பு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அந்த நீதிபதி சொல்கிறாரு, நான் ரொம்ப நேர்மையானவன், நான் வந்து ஏற்கனவே நான் வந்து கைகிட்ட பணம் வாங்கிட்டேன், அதனால் நான் வந்து உனக்கு இது தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்பிக்கை அல்ல. நம்பிக்கை என்றால் என்ன? பகவானை நம்புதல் என்றால் என்ன? பகவான் சொன்ன கீதையினுடைய வார்த்தைகளை நம்புதல், வேதத்தில் ரிஷிகள் சொன்ன வார்த்தைகளை நம்புதல். அதான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், என்னை அறிய வேண்டும் என்றால் முழு நேரத்தையும் உழைப்பையும் யார் ஒருவன் கொடுக்கிறானோ அவனுக்கு நான் யோகத்தையும் சேமத்தையும் தருகிறேன். ஏன்னா பொதுவாக வந்து ஒரு வீட்டில் ஒரு சந்நியாசத்துக்கு போகிறேன் அப்படின்னா, அங்கே வீட்டில் உள்ளவங்க என்ன கேட்பாங்க, இப்போ உங்கள் சாப்பாட்டுக்கு தங்குறதுக்கு உணவு யாரா கொடுப்பா, இருப்பிடம் உணவு உடை யார் கொடுப்பாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க, கேள்வி வரும். காரணம் என்னென்னா, அந்த யோகக்ஷேமம் யார் இறைவனை அடைய வேண்டும் என்று போகிறார்களோ அப்படி போகிறவங்களுக்கு பகவான் தான் கொடுப்பார் அப்படிங்கிற இது அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு கேட்குறாங்க, யார் உனக்கு கொடுப்பா அப்படின்னு, யோகக்ஷேமம் யார் தருவா அப்படிங்கிற வார்த்தை என்ன காரணம் என்னென்னா, அவங்க யோகக்ஷேமத்தை நம்பவில்லை, பகவானை நம்பவில்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி. ஸோ இனி யோகக்ஷேமம் என்பதற்கு வேறு ஒரு பொருள் ஒன்று இருக்குது. யோகம் என்றால் வாழ்க்கைக்கு தேவையானதை
வாழ்க்கைக்கு தேவையானதை தான் யோகம் அப்படின்னு சொல்கிறோம். க்ஷேமம் என்றால் அதை பாதுகாத்தல். இங்கு சில சமய பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யோகம் என்பதற்கு இது வியாக்கியானம் வேறு புதுசாக சொல்கிறாங்க. யோகம் என்பதற்கு ஆத்ம ஞானம். யோகம் என்பதற்கு ஆத்ம ஞானம். அதுக்கப்புறம் க்ஷேமம் என்பதுக்கு என்ன, ஞான நிஷ்டை. ஸோ நம்ம ஏற்கனவே 3வது 4வது அத்தியாயத்திலலாம் பார்த்துருக்கோம். ஞானம் மற்றும் கிடைக்கா பத்தாது, ஞான நிஷ்டையும் வேணும். ஸோ ஞானமும் ஞான நிஷ்டையும் பகவானே தருவார் அப்படிங்கிறது. ஸோ இதன் பொருள் என்னென்னா, நிஷ்காம பக்தர்களுக்கு நான் ஞானத்தையும் கொடுக்கிறேன், பிறகு நானே ஞான நிஷ்டையும் கொடுக்கிறேன். ஒருவன் பகவானை தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய தத்துவத்தை அறிய வேண்டும் என்று வந்தவனுக்கு நான் என்னை காட்டி கொடுக்கிறேன். அதைத்தான் ராஜவித்யா காட்டி கொடுக்குறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஞான குஹ்யம், இந்த ரகசியத்தையும் நான் சொல்கிறேன். என்னை எப்படி நீ அடையலாம் அப்படிங்கிற ரகசியத்தையும் சொல்கிறேன். என்னை பற்றிய அறிவு அவனுக்கு நான் கொடுக்கிறேன். இந்த 9வது அத்தியாயத்தில் நிஷ்காம பக்தனுக்கு பகவான் இந்த ராஜவித்யை ராஜ குஹ்யம் இதெல்லாம் தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மேலான, அதாவது பரபிரம்மனுடைய அறிவை நான் உனக்கு அதாவது நிர்குண பிரம்மனுடைய அறிவை நான் கொடுக்கிறேன். ராஜகுஹ்யம் ராஜகிரியும் நான் தருகிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி என்னையே முழு நேரமாக சிந்திப்பவனுக்கு நான் தருகிறேன் என்று பகவான் நமக்கு சொல்கிறார். அதை இந்த ஸ்லோகத்தில் ஞாபகப்படுத்துகிறார். என்னென்னா, எல்லாவற்றையும் துறந்து வருபவனுக்கு ஈஸ்வரன் தான் கதி, ஈஸ்வரன் தான் கதி என்று சரணடைகிறான். அந்த ஈஸ்வரனை அடைய இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும், அந்த ஈஸ்வரனை அடையணும்னா சும்மா உடனே அடைய முடியாது இல்லையா? அதனால் நீ எத்தனை காலம் வாழ்கிறாயோ அந்த காலம் வாழ்கிற வரைக்கும் உனக்கு வேண்டிய ஞானத்தையும் உனக்கு வேண்டிய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நானே தருகிறேன். ஆகவே நமக்கு பகவான் மேல் நம்பிக்கை வர வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கை எப்படி வரணும்? நம்ம டெய்லி கண்டன பாடுறோம், நிர்பய கத சம்சய திருட நிச்சய. நிர்பய, பயம் இருக்கக்கூடாது. பகவான் என்னுடைய தாய், என்னுடைய தந்தை அப்படிங்கிற ஒரு உறவு இருக்கணும். நிஷ்பய. அப்போ அந்த பயம் இல்லாமல் போனால் தான் எல்லா சந்தேகமும் போகும். இறைவன் என்னுடைய தாய் தந்தை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் பொழுது எந்த தாயாவது நான் பசிக்கும்போது எனக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருப்பாங்களா? என்னை பாதுகாப்பாமல் இருப்பாங்களா? அப்படி நிர்பயகத சம்சய திருட நிச்சயன்னு சொல்லி கண்டன பவனில் அவதார ஸ்தோத்திரத்தில் சுவாமி விவேகானந்தர் எழுதுகிறார். அப்போது திருட நிச்சய, அந்த நிச்சயம் வந்துருச்சுன்னா, எப்பேற்பட்ட நிச்சயம், திருட நிச்சயம், அந்த நிச்சயம் வந்துச்சுன்னா உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் பகவானே பார்த்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 2-3 கதை இருக்குது. ஆனால் அந்த கதைக்கு போனோன்னா டைம் ஆகிடும். இப்போ 28 ஆச்சு. அதனால் அடுத்த ஸ்லோகத்தில் போகும்போது, அடுத்த ஸ்லோகம் சின்ன ஸ்லோகம் தான், அவனுக்கு பெருசாக இது இல்லை. இந்த யோகக்ஷேமம், இந்த ஸ்லோகத்தினுடைய ஒவ்வொரு வரியும் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கார் பகவான் அப்படிங்கிறத நம்ம இதில் யோசிக்கணும். இது அந்த அஷூரன்ஸுக்கான பகவான் ராமகிருஷ்ணனுடைய நேரடி சீடர்களே உதாரணங்கள்லாம் இருக்குது. அது நான் அடுத்த வகுப்பில் நான் சொல்கிறேன். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.